இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாமா. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கடுகு உளுந்தும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நீங்கள் எடுத்துக்கிற அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தென் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் உருளைக்கிழங்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா 1-2 நல்லா மேஷ் பண்ணி கொடுங்க. ரொம்ப வலுவலுன்னு இருக்க வேண்டாம். அங்கங்கே கிழங்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கிடைக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணி விட்டு இப்போ இந்த மசாலா கூட இந்த கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த கிழங்கு கூட இந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கல்யாண வீட்டு கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.